ஆலயம் செல்வோம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். கருணை கடலை கந்தா போற்றி. திருச்செந்தூர் கோயிலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திருச்செந்தூர் கோயில் போகிறதுக்கு வழியில் தூண்டுகை விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் திருச்செந்தூர் கோயிலை தரிசிக்கணும்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானோட ஆறுபடை வீடுகள்லேயே கடற்கரையில் இருக்க ஒரே கோயில் திருச்செந்தூர் மட்டும்தான். படையெடுத்து செல்லும் வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக சென்றபொழுது வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் இப்போ இருக்க திருச்செந்தூர் கோயில். திருச்செந்தூர் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்காரு. இதனால இந்த இடத்துக்கு வீரபாகு கஷேத்திரன்ற பேரும் உண்டு. வீரபாகுக்கு பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகுதான் மூலவருக்கு பூஜைகள் செய்கிறாங்க. முருகனோட அவதார நோக்கமே அசுரனை அழிப்பது தான். அது திருச்செந்தூரில் தான் அது பூர்த்தியானது. அதனால் இந்த திருத்தலம் தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டது. இந்த கோயில் போயிட்டு வந்தால் முடியாத காரியம் கூட முடியும். அதே போல் நம்ம என்ன வேண்டுறோமோ அத்தனையும் நடக்கும். நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அந்த காரியம் நடத்தி கொடுப்பாரு இந்த திருச்செந்தூர் முருகன். அதனால தான் இந்த கோயில் போயிட்டு வந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் முன்னேறணும்னா இந்த கோயில் போயிட்டு வரணும். கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கணும். அதே போல் வாழ்க்கை மேன்மேலும் உயரணுன்றவங்க திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வருவாங்க. முருகப்பெருமானின் வெற்றிவேல் மாமரமாக நின்ற சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம் தான் திருச்செந்தூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாப்பாடுன்ற இடம் இப்போ மணப்பாடுன்னு மறிவிட்டு திருச்செந்தூர் கோயில் கருவறையில் சூரியலிங்கம் சந்திரலிங்கம்னு 2 லிங்கம் இருக்குது. திருச்செந்தூரில் பாலசுப்ரமணிய சுவாமி சண்முகர்னு 2 மூலவர் இருக்காங்க. சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் ஆலவாய் பெருமான்னு 4 உற்சவர் இருக்காங்க. திருச்செந்தூர் முருகன் இருக்கிற இடம் மணியடி. அங்கே நின்று நம்ம முருகனை தரிசித்தா நமக்கு சிறந்த பலன் கிடைக்கும். மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை இருக்குது. இங்கே முருகனை பூஜித்த பஞ்சலிங்கத்தை நம்மளால் தரிசிக்க முடியும். அறைக்கு பாம்பறைன்னு பேர். மூலவருக்கு மேலே ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பால் நிரப்பி அதில் துவாரம் அமைச்சு பாலை மூலவர் மீது விழ செஞ்சு 3 மணி நேரம் நடைபெறும். தாராபிஷேகம் இங்கே விசேஷம் வாய்ந்தது. பக்தர்கள் அனைவரும் வந்து சுவாமியை தரிசிக்கிற வகையில் நாள் முழுக்க திருச்செந்தூர் கோயில் திறந்திருக்கும். இப்போ அன்னதான ஃபெசிலிட்டி கோயிலில் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மத்தியானம் உச்சிக்கால பூஜை பாத்திரத்தில் பாலும் சாதமும் எடுத்து சென்று கடலில் கரைக்கிறது. இது தினம் செய்கிறாங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கா, இல்லை வியாபாரம் முன்னேறலையா, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, உடல்நல சுகம் இல்லையா, நீங்கள் நிச்சயம் திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வந்தால் நடக்கவே முடியாது, இது வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன விஷயம் எல்லாம் கூட நல்லபடியாக நடந்தேறும். இதுபோல் புதன்கிழமை போய் ஸ்டே பண்ணிட்டு வியாழக்கிழமை முருகனை தரிசிச்சுட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். முருகன் குருவோட அம்சமாக இந்த கோயிலில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த நாளில் போய் கோயிலில் போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வந்தாலும் நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம மனசார கடவுளோட முழு பக்தியோட கடவுளை வேண்டணும். கடவுள்கிட்ட நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கையோடு எந்த செயல் செய்யும் போதும் அதுக்கு கடவுள் முழுசாக அருள் புரிவார். திருச்செந்தூர் கோயில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கோயிலில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போகிறவங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இறைவனை நோக்கி 2 அடி எடுத்து வைங்க. கடவுள் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். இது எல்லாமே சத்தியமான உண்மை தான். ஓம் முருகா, ஓம் முருகா. நன்றி, வணக்கம்.